மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது தன்னிகரற்ற செயலாற்றலாலும் நிர்வாக திறனாலும் தொலைநோக்கு சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டங்களாலும் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக்கி பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்ட எண்ணற்ற அறிவிப்புகள், முன்மொழிந்து நிறைவேற்றிய தீர்மானங்கள் உள்ளிட்டவை தமிழக மக்கள் நலனிலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பறந்து விரிந்து வாழும் தமிழ் மக்கள் நலனிலும் முதலமைச்சர் கொண்டுள்ள அளப்பரிய அக்கறையை, ஆழமான ஈடுபாட்டை படம் பிடித்து காட்டுகின்றன. தமிழக அரசியலில் மட்டுமின்றி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சட்டப்பேரவை சாதனைகள் பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை எத்தனையோ அரசியல் தலைவர்களை, சரித்திர நிகழ்வுகளை சந்தித்து நீண்ட நெடிய பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் 2012ஆம் ஆண்டு வைரவிழா கொண்டாடிய மகத்தான பெருமையை பெற்று தனது மாண்பை உயர்த்தி கொண்டது சட்டமன்ற பேரவை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகள் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையில் ஆற்றிய ஒவ்வொரு உரையும், முன்மொழிந்த தீர்மானங்களும், பல்வேறு விவாதங்களுக்கு அளித்த பதிலுரைகளும், வெளியிட்ட அறிவிப்புகளும் அரசியல் உலகில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் வரலாற்றாவணங்கள் என்றே குறிப்பிட வேண்டும். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பட சமுதாயத்தின் நலிந்த பிரிவு மக்கள் நலனில் என்றென்றும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. 1991ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே சட்டப்பேரவையில் அவர் கொண்டு வந்த அரசினர் தீர்மானங்கள் முதலமைச்சரின் உயரிய நோக்கங்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மத்திய அரசு துறை, மத்திய அரசு நிறுவனங்கள் ஆகியவற்றில் வேலை வாய்ப்புகளிலும் கல்வி நிலையங்களின் அனுமதியிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 1991ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்மொழிந்து ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானம், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் சமுதாய, பொருளாதார, கல்வி மேம்பாட்டிற்காக அரசு பணிகளிலும் கல்வி நிலையங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீட்டு கொள்கையை கட்டிக்காக்கும் வகையில் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்ந்து அமலில் இருக்கும் வகையில் இந்திய அரசியல் சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தி 1993ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் முன்மொழிந்து ஒருமனதாக நிறைவேற்றிய அரசினர் தீர்மானம் ஆகியன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சமூக நீதி கொள்கைக்கு மிகச் சிறந்த சான்றாக திகழ்கின்றன. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானங்களால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற காலமெல்லாம் நிலைத்து நிற்கின்ற சிறப்புக்குரிய பெயரையும் புகழையும் பெற்று இந்திய அரசியலில் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறார். தமிழக மக்கள் நலனை முழுமையாக காப்பதோடு மட்டுமின்றி உலகளாவிய தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்காக, குறிப்பாக இலங்கை தமிழர்கள் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றி வரும் அளப்பரிய பணிகளை உலகமே நன்கறியும். இலங்கை வாழ் தமிழர்கள் அனைத்து உரிமைகளோடும் கௌரவத்தோடும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்மொழிந்து ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானங்கள் இலங்கை தமிழர்களின் காயத்திற்கு இடப்பட்ட அருமருந்தாக அமைந்திருந்தன என்றால் மிகையாகாது. தமிழகத்தில் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2011ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 8ஆம் நாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையில் முன்மொழிந்து ஒருமனதாக நிறைவேற்றிய இலங்கை தமிழர் நலன் காக்கும் தீர்மானத்தை பார்ப்போம். தமிழனின் பண்பு யாருக்கும் தாழ்ந்தவனாக இருப்பதல்ல, யாரையும் தாழ்த்துவதல்ல என்றார் பேரறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட உயரிய எண்ணத்தை கொண்ட தமிழர்கள் உலகெங்கும் பரவியிருக்கிறார்கள். மொழி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் ஒற்றுமையுடன் திகழும் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள தொப்புள் கொடி உறவு அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இலங்கைக்கு விடுதலை கிடைத்து விட்டாலும் அங்கு வாழும் தமிழர்கள் அவர்கள் நாட்டிலேயே 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதை எதிர்த்து இலங்கை தமிழர்கள்
பல்லாண்டு காலமாக போராடி வந்தனர். இவர்களின் கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை உணர்ந்து தேவையான அரசமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து தமிழர்கள் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் சுயமரியாதையுடனும் வாழ்வதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை முற்றிலும் ஒழித்து கட்ட இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்தது. பரவலாக குண்டுமழை பொழிந்து அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. மனிதர்கள் வாழும் இடங்களின் மீதும் மருத்துவமனைகள் மீதும் குண்டுகளை வீசியது. மனிதாபிமான முறையில் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய மறுத்தது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகப்படக்கூடியவர்கள் உட்பட இந்த சண்டையில் பலியானவர்கள் மற்றும் எஞ்சியுள்ளவர்கள் மீது மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தியது. இலங்கை அரசை விமர்சிப்பவர்கள் மற்றும் ஊடகங்கள் உட்பட போர் பகுதிக்கு வெளியே இருப்பவர்கள் மீது மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தியது போன்ற கடுமையான நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகளை உள்நாட்டு போரின் போது இலங்கை அரசு நிகழ்த்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட குழு கண்டறிந்திருக்கிறது. எனவே இத்தகைய போர்க்குற்றங்களை நிகழ்த்தியவர்களை போர் குற்றவாளிகள் என்று பிரகடனப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும், தற்போது இலங்கை முகாம்களில் உள்ள தமிழர்கள் அனைவரும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி சிங்களர்களுக்கிணையாக கண்ணியமாக வாழ வகை செய்யும் வரையில், அனைத்து குடியுரிமைகளையும் தமிழர்கள் பெறும் வரையில் மற்ற நாடுகளுடன் இணைந்து இலங்கை அரசின் மீது பொருளாதார தடையை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. இதனைத் தொடர்ந்து தனி ஈழம் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்திட ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தும் அரசு தீர்மானம், இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் நிகழ்த்தியவர்கள் மீது சர்வதேச விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் என அடுத்தடுத்து பல தீர்மானங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றியது உலகளாவிய தமிழர்களின் ஒட்டுமொத்த பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றது. ஒரு லட்சியத்தை பெறுவதும் அதனை ஈடேற்ற எத்தகைய தியாகம் செய்யவும் சயாராகி விடுவது என்ற உள்ள உரம் பெறுவது என்பதும் சாமானியமான காரியமல்ல. அந்த சாதனையில் நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்ற திட நம்பிக்கை இருத்தல் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் அமுதமொழிக்கேற்ப ஒட்டுமொத்த தமிழினத்தின் லட்சியத்திற்கும் இலங்கை வடக்கு மாகாண சபையின் தீர்மானங்களுக்கும் வலு சேர்க்கும் வகையிலும், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்யும் வகையிலும், இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்ற போது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா ஒப்பந்தத்தில் உள்ள போர் விதிமுறைகளை முற்றிலும் மீறி போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் அனைவர் மீதும் சர்வதேச விசாரணை நடத்தும் வகையிலான வலுவான தீர்மானத்தினை இந்தியாவே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு முன்பு அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுடன் இணைந்து கொண்டு வர வேண்டும் என்றும், அமெரிக்கா இலங்கைக்கு ஆதரவான நிலையை எடுத்தால் அதனை மாற்ற ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய பேரரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கேட்டுக்கொள்கிறது. தமிழக சட்டப்பேரவை விதி எண் 110 என்பதை பட்டி தொட்டி எல்லாம் பரவச் செய்த பெருமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையே சேரும். சட்டப்பேரவையில் ஒரு பொருள் குறித்து கேள்வியோ பிரச்சனையோ எதுவும் எழுப்பப்படாத நிலையில் தாமாகவே முன்வந்து ஓர் அறிவிப்பை வெளியிடுவது பேரவை விதி எண் 110 கீழ் வரும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி எண் 110க்கு தனிப்பெருமையும் சிறப்பும் புகழும் சேர்த்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக மக்கள் நலன் சார்ந்த 185 அறிவிப்புகளை பேரவை விதி எண் 110 கீழ் வெளியிட்டு அதிலும் வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இந்தியாவின் வேறு எந்த மாநில சட்டமன்றத்திலும் இதுவரை நிகழ்ந்திராத சாதனை இது. தமிழக கல்வித்துறை,
தொழில், சுகாதாரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன், போக்குவரத்து, வேளாண்மை, உணவு, பொது விநியோகம், நீர்ப்பாசனம், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை மக்கள் நலன், தொழிலாளர் நலன், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, பொதுப்பணித்துறை, கூட்டுறவு, மீன்வளம், பால்வளம், மின்சாரம், நெடுஞ்சாலைகள் என அனைத்து துறைகளிலும் புதிய செயல் திட்டங்கள், மக்களுக்கான கூடுதல் சலுகைகள், தமிழ் வளர்த்த சான்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் திருவுருவச் சிலைகள், மணிமண்டபங்கள் மற்றும் தமிழ்ச் சான்றோர்கள் பெயரால் விருதுகள், சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளுக்கு திருவுருவச் சிலைகள், நினைவு மண்டபங்கள் என அடுக்கடுக்கான பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டு அவற்றுக்கு செயல் வடிவம் அளித்து சாதனை படைத்திருக்கிறார். தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் உரிய மதிப்பளிக்காமல் அவற்றுக்கு எதிராக செயல்படும் மன்றங்கள், கிளப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை விதிக்கவும் வகை செய்யும் சட்ட முன்வடிவை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு முன்பாக இது தொடர்பான வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி எண் 110 கீழ் வெளியிட்டது ஒட்டுமொத்த தமிழ்ச் சமுதாயத்தின் வரவேற்பையும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களின் பாராட்டையும் பெற்றது. வெளிநாடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலெல்லாம் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து கலந்து கொள்வதற்கோ அல்லது உரையாற்றுவதற்கோ எவ்வித தடையும் இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேட்டி அணிந்து பங்கேற்க தனியார் மன்றம் தடை விதித்திருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் தனிநபர் உரிமைக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிரான செயல். பதினொன்று 7/2014 அன்று மாலை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்தில், அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கிளப்பின் கூட்ட அரங்கில் ஒரு பொது நிகழ்ச்சி, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமை நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு டி ஹரிபரந்தாமன் அவர்களும் மற்றும் அவரோடு சில மூத்த வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்திற்குள் செல்ல முயன்றபோது வேட்டி அணிந்திருந்தனர் என்ற ஒரே காரணத்தை காட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செயல் தமிழர்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவமதிக்கும் செயலாகும், கொச்சைப்படுத்தும் செயலாகும். இதற்கு எனது கடும் கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்தான் இதுபோன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சி அகற்றப்பட்டு 67 ஆண்டுகள் ஆகியும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவது மிகவும் வேதனைக்குரியது. கண்ணியமான ஆடையை அணியாதவர்கள் கிளப்பிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வண்ண அரைக்கால் சட்டைகள், வண்ண மற்றும் பல வண்ண லுங்கிகள், கையில்லாத பனியன்கள், அரையங்கிகள் மற்றும் ஹவாய் காலணிகள் ஆகியவற்றை அணிந்து கொண்டு வருபவர்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வேட்டியை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வேட்டி அணிந்தவர்களை சங்க கட்டிட வளாகத்திற்குள் அனுமதிக்காத தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்தின் செயல்பாடு தமிழர் நாகரிகத்தையும் தமிழர் பண்பாட்டினையும் இழிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்ற விதிகளுக்கும் முரணானதாகும். இது ஒரு சார்ட்டோரியல் டெஸ்போட்டிசம், அதாவது உடை தொடர்பான எதேச்சதிகாரம் ஆகும். இது குறித்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்திற்கு விளக்கம் கேட்டு
ஒரு கடிதம் அனுப்புமாறு தமிழ்நாடு அரசின் சங்கங்கள் பதிவாளருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தமிழர் உடையான வேட்டி அணிந்து வருவதற்கு தடை விதிக்கும் இதுபோன்ற நடைமுறை சென்னையில் உள்ள சில கிளப்புகளில் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உரிய சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதையும் அதன் அடிப்படையில் தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல்களில் இனி வரும் காலங்களில் மன்றங்கள் ஈடுபடுமேயானால் அந்த மன்றங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பேரவை விதி 110 கீழ் வெளியிடப்பட்ட ஒவ்வொரு அறிவிப்பையும் செயல்படுத்த தேவையான நிதியை ஒதுக்கி திட்டச் செயல்பாட்டின் நன்மைகள் தமிழக மக்களை முழுமையாக சென்றடைய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மகத்தான வெற்றியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்றுள்ளார். தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அளவற்ற நன்மைகளை அள்ளி வழங்கும் அறிவிப்புகளை பேரவை விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டு சாதனை படைத்துள்ளதால் தமிழக மக்களின் விதியை மாற்றிய விதி 110 என அனைத்து தரப்பினராலும் போற்றி பாராட்டப்படுகிறது. சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வி என்பதால் அவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் உகந்த சூழலையும் உருவாக்கும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு தீட்டி செயல்படுத்தி வருகிறது. 1. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்கள் தொழில்நுட்ப கல்வி பயில ஏதுவாக கடலூர் மாவட்டம் நந்தனார் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் 2 தொழில்நுட்ப கல்லூரிகள் 24 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்கள் தொழிற்பயிற்சி பெற ஏதுவாக திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் 10 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 3. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல பள்ளிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சரிவிகித உணவு பட்டியலில் உள்ளபடி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் உரிய நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் வகையிலும் ஒரே நேரத்தில் சூடான உணவு தயாரித்து பரிமாற வழிவகை செய்யும் வகையிலும் 150 மாணாக்கர்களுக்கு மேல் தங்கியுள்ள 200 விடுதிகளுக்கு 8 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் நீராவி கொதிகலன்கள், அதாவது எலக்ட்ரிக் ஸ்டீம் பாய்லர்ஸ் வாங்கி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்கள் வாழ இன்றியமையாததாக விளங்குகின்ற காற்றிலும் நீரிலும் மாசுகள் கலக்காதவாறு காக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள எனது தலைமையிலான அரசு அதே சமயத்தில் தமிழகத்தின் பெருமை வாய்ந்த ஜவுளி தொழிலின் முக்கிய அங்கமாகவும் பல்லாயிரக்கணக்கானவர்களின் அடிப்படை வாழ்வாதாரமாகவும் அமைந்துள்ள சாயம் மற்றும் சலவை தொழிலை பாதுகாப்பதிலும் உறுதியாக உள்ளது. எனது அரசின் நோக்கம் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டுடன் கூடிய நிலைத்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதாகும். எனவே குறு மற்றும் சிறு சாய சலவை தொழிலுக்கும் மற்றும் அது சார்ந்த ஜவுளி தொழிலுக்கும் புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் இச்சாய சலவை பட்டறைகள் இடம்பெயர உதவி செய்து ஒரே இடத்தில் ஒருமுகப்படுத்தி தொழில் சார்ந்த வளர்ச்சி குழுமமாக உருவாக்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தினால் நேரடியாக சுமார் 10,000 பேருக்கும்
அது சார்ந்த நெசவு தொழில் மூலமாக சுமார் 1,00,000 பேருக்கும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய இயலும். ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை தங்கு தடையின்றி கிடைத்திடவும், அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்க்கை வாழவும் தேவையான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாதவிடாய் சுகாதார திட்டம், சீரமைக்கப்பட்ட மற்றும் உயர்த்தப்பட்ட நிதி உதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், நடமாடும் மருத்துவமனை திட்டம் என்ற வரிசையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அதாவது அம்மா பேபி கேர் கிட் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெட்டகம் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்பு துண்டு, குழந்தை உடை, குழந்தை படுக்கை, குழந்தை பாதுகாப்பு வலை, குழந்தை நாப்கின், 100 மில்லி அளவு கொண்ட எண்ணெய் டப்பா, பிளாஸ்டிக் குப்பியில் 60 மில்லி ஷாம்பு, சோப்பு பெட்டி, சோப்பு, சோப்பு பெட்டி, சோப்பு, நகவெட்டி, கிலுகிலுப்பை, பொம்மை, சுத்தமான கைகளுடன் குழந்தையை பராமரிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் 250 மில்லி அளவு கை கழுவும் திரவம், பிரசவித்த தாய்க்கு 100 கிராம் எடையுள்ள சோப்பு, பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் சௌபாகியா சுண்டி லேகியம், தாய் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்துக்கொள்ள ஒரு பெட்டகம் என 16 பொருட்களை உள்ளடக்கியதாகும். நடப்பு ஆண்டில் இத்திட்டத்திற்கு 67 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். இதனால் 6.7 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள், வெளியிட்ட அறிவிப்புகள் ஆகியன அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையை நன்றாக அறிந்தவர். அங்கே ஏற்பட்ட இனப்படுகொலையை பற்றி முழுதுமாக அறிந்த காரணத்தினால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முன்மொழிந்து நிறைவேற்றினார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு உலகத் தமிழர்களின் நம்பிக்கை ஒளியாய் திகழ்கிறார். இனப்படுகொலை செய்தவர்கள் மீது போர்க்குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களெல்லாம் விசாரணைக்கு ஆளாகி தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், அங்கே உள்ள மனித உரிமை மீறல்கள் குறித்து உலக அரங்கிலே சர்வதேச நம்பிக்கையை பெற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்றும், அங்குள்ள தமிழ் மக்களுக்கு உரிய பாதுகாப்பினை இந்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், இவ்வாறு பல வகையான நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். எந்த கட்சியினராலும் இதை எதிர்க்க முடியவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றியது. இதுதான் இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு நெஞ்சிலே பால் வார்த்ததைப் போல ஒரு உணர்வினையும் நம்பிக்கையையும் ஊட்டி இருக்கிறது.
இனி எதிர்காலத்திலேயும் இதற்கு தக்க தீர்வை காண்பதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மட்டுமே சாத்தியம் என்று உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார்கள். 91-96 அவர்கள் முதலமைச்சராக முதல் முறை அவர்கள் தமிழகத்தில் பொறுப்பேற்ற போது அப்போதே துணிவோடும் உறுதியோடும் ஆழமான கொள்கை பிடிப்போடும் மத்திய அரசுக்கு அல்லது பல மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுகிற வகையில் அவர்களையே உற்று நோக்க வைக்கிற வகையில் தீர்மானங்களை இவர்கள் அந்த முதல் கட்டத்திலே நிறைவேற்றினார்கள். இன்னமும் என் நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருப்பது 69% இடஒதுக்கீடு இருக்கிறதே, அதை அமல்படுத்திய விதம் இருக்கிறதே, அதற்காக அவர் நடத்திய சட்ட போராட்டங்கள் இருக்கிறதே, அதற்காக துணிந்து அவர் அர்ப்பணித்த அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்னமும் கூட பசுமரத்து ஆணியைப் போல பலருடைய உள்ளங்களிலே பதிந்து கிடக்கும். இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றியதோடு, இந்த தீர்மானத்தை வலியுறுத்துகிற வகையிலே மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதியதோடு வெறுமனே நின்று விடாமல் இங்கிருந்து அனைத்து கட்சி குழுவையும் நேரடியாக பிரதமரை சந்திப்பதற்கு அழைத்து சென்று பிரதமரிடம் வலியுறுத்தி, அங்கே உள்ள பலரிடமும் வலியுறுத்தி, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரையில் இதற்கான தாக்கீதுகளையும் ஏற்படுத்தி, அதை துணிந்து நடைமுறையும் படுத்தி, இன்றைக்கு இந்த 69% இடஒதுக்கீட்டு நடைமுறையில் இருக்கிறது என்றால் இதற்கு வித்திட்டவர், இதை சாதித்து காட்டியவர், இதை நடைமுறைப்படுத்தி காட்டி அசைக்க முடியாமல் இன்றைக்கு தமிழகம் ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக இடஒதுக்கீட்டு முறையிலே திகழ்கிறது என்ற அந்த பெருமைக்கு முழு காரணமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் போற்றலுக்குரிய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றால் வரலாறு அதை ஒருபோதும் மறக்காது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய உரைகள், எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடுக்கடுக்கான புள்ளி விவர ஆதாரங்களுடன் அழுத்தம் திருத்தமாக அளித்த பதிலுரைகள் உள்ளிட்டவை முதலமைச்சரின் தன்னிகரில்லாத அரசியல் ஆளுமையை, நிர்வாகத்திறனை, அறிவாற்றலை, செயல்திறனை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளன. நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு மேலும் தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பிற நாடுகளும் செயல்படுத்த விழையும் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா விதைகள், அம்மா மருந்தகங்கள், பண்ணை பசுமை காய்கறி விற்பனை நிலையங்கள் என பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அரசியல் உலகில் ஒப்பாறு மிக்காருமின்றி கம்பீரமாக வெற்றி நடை போடும் தலைவராகவும், கோடானு கோடி தமிழ் மக்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாகவும் திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சராக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று தமிழக மக்கள் நலனுக்காகவும் வளமான வாழ்விற்காகவும் தொடர்ந்து அரும்பணியாற்றி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற தமது லட்சிய கனவை முழுமையாக நிறைவேற்றுவார் என்பதில் எவ்வித ஐயமுமில்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக CV மாரியப்பன்.